டார்லிங்ஸ் இப்போ என்னாச்சுன்னா மைக்கில் வந்து சார்ஜ் கிடையாச்சு. இது தெரியாமல் எவ்வளோ நேரம் பேசணும்னு தெரியல. ரெக்கார்ட் ஆச்சு இல்லைன்னு தெரியல. வீடியோஸ் எல்லாம் வாய்ஸு கடவுளே ஓரளவுக்குனா ரெக்கார்ட் ஆகிட்டுச்சுன்னு நல்லாயிருக்கும். நம்ம வந்து அந்த கோயிலே ஒரு விஷயம் நம்ம பண்ண மாட்டீங்க. அதுக்கு பதிலாக நம்ம இந்த கோயில் பண்ணலாமே, ஏன் பண்ணக்கூடாது? ஹலோ மை டியர் டார்லிங்ஸ், வெல்கம் டு டிகே குட்டி விளாக்ஸ். ஹலோ டார்லிங்ஸ், நம்ம வந்து 100 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிட்டீங்க. அது இல்லாமல் கொஞ்ச நாள் விளாக் போடாமல் இருந்தீங்க. ஷார்ட்ஸில் மட்டும்தான் ஃபோக்கஸ் இருந்துச்சு. அப்படியே திருப்பம் வந்து விளாக். இன்னைக்கு என்ன விளாக்னா, நான் வந்து நம்ம மேஸ்திரி கோழி வெட்டுறாராம், கோயிலுக்கு கூப்பிட்டாரு, கோழி அறுக்கிறாராம். சரி அப்படியே போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அப்புறமா நாங்கள் என்னென்ன ஃபன்னு நடக்குது, என்னென்ன சீரியஸாக நடக்குதுன்றதெல்லாம் பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறோம். மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ வந்து புதுசாக வர்றவங்க நம்ம சேனலில் பார்க்குறவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளில் போடுங்க. அதனால தான் உங்களுக்கு வீடியோ வந்து கரெக்டாக ஜென்ரேட் ஆக மாட்டேங்குது, உங்களுக்கு வரமாட்டேங்குது. சீக்கிரம் நம்ம 100லேருந்து 1000, 1000லேருந்து 10,000, 10,000 லட்சத்துக்கு போக போகிறோம். இது இல்லைன்னா வேற யூடியூப் இருந்தாலும் சரி. ஓகே, பை பை. வச்சுக்க மாட்டீங்களா? சரி பூமாலை கூட வாங்க முடியாது. பிளரா தருதடி. ஓகே பக்கா. அப்படி கைய வலிதான் ஒரு சைடே பிடிச்சிட்டே. அதான் துப்பாக்கி வேணுமா உங்களுக்கு? சரியான ரத்தங்களா உள்ளது. ஹலோ டார்லிங்ஸ், இப்போ வந்து ஜம்போடு முனியப்பா கோயிலுக்கு வந்திருக்கீங்க. எல்லாம் வந்து ரத்தமா இருக்கு. இங்கே வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க போல. என்ன நடக்குதோ அதை பார்த்து வீடியோ பண்றோம். ஓகே பாருங்க. கல்றாடி அப்படியே நிச்சயம் அங்கே டே ஆர்த்தியா குரங்கு முடுக்கிறாரு கிளீனா சைடா. ஆமா தள்ளிப்புறோட விடாதரா விடாத.
என்னடா போய்க்கோ வச்சிடுறா. நான் வேலை செய்யறேன்டா. பரவாயில்ல புடிச்சு ஆயிக்கிறேன். எட்டப்புறா கையை எடுத்து வீராடி நான் ஒன்னே இருக்கிறேன். இது இவ்வளவு டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு. கண்ணில் வந்து ஸ்டடி வெற்றிகரமா கோயில் பூஜை முடிந்து விட்டதா? ரத்தம் மைக் வேற சார்ஜ் காலி ஆயிடும்னு நினைக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கோயில் கிட்ட கத்துக்கூடாதுரா, அதனாலதான் நானே பேசாம இருக்கிறேன். டார்லிங்ஸ், இப்போ வந்து கோயிலுக்கு வந்து பூஜை எல்லாம் முடிச்சிட்டிங்க. பூஜை முடிச்சுட்டு இப்போ அங்க போயிட்டு பசங்க கூட என்னென்ன பண்றதுன்னு பார்த்துட்டு வீடியோ கண்டினியூ ஃப்ரெண்ட்ஸ். இவன் அடிப்பான். எல்லாம் கண்டினியூ பண்றேன். ஓகே, பை பை. என்னடா ஹலோ டார்லிங்ஸ், இப்போ வந்து ஜம்போடு முனியப்பன் கோயில்ல இருந்து கோழி அறுத்தாச்சு. இப்போ வந்து கொக்கியல் முனியப்பன் கோயில். இவர் தான் எங்க மேஸ்திரி. போயிட்டாரு, அதுக்குள்ள பின்னாடி தான் தெரியும். இது வந்து அண்ணன் தம்பி 2 கடவுள் இருக்காங்க. ஆமா, கமெண்ட் பண்ணுங்க. அதுவும் இல்லாம ஒரு கோழி அறுத்தாலும் அண்ணன் தம்பி சண்டை போடாம ஏத்துக்குவாங்க. அதுதான் இதுல முக்கியமான விஷயங்கள். நம்ம வந்து அந்த கோயிலே ஒரு விஷயம் நம்ம பண்ண மாட்டீங்க, அதுக்கு பதிலா நம்ம இந்த கோயில் பண்ணலாமே, ஏன் பண்ணக்கூடாது? ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி இப்போ ஆடுறப்ப கொலிச்சுன்னா பார்த்துட்டு ஆடுற மாதிரி மகிடி ஊதுறாடே, அவர்கிட்ட வந்து வாங்கி ஊதுறா மகிடி. இங்க வரையல. இங்க இருந்து ஆடெல்லாம் மாத்திட்டாங்களாடா? ஆடு வந்துச்சு, அப்புறம் இங்க 2 பொண்ணுங்கள்ல ஒரு ஆளு சிலபஸ் மேஸ்திரி வந்துட்டாரு. இவர் வந்து ஒரு அல்ட்ரா பல்ட்ரா மேஸ்திரி. வேலை செய்வாரா இல்லை, நம்மளுக்கு நல்லா வேலை வாங்குவாரு. கண்ணு ஏன் ஒரு மூடி வாட்டர் கேனுங்களே இல்லையாடுங்க? உனக்கு தின்றது மட்டும் பாரு, எப்படி நீ தின்று. நான் அங்க போய் ரிட்டர்ன் ஓடி வந்தேன். அப்படிங்களா? சிலம் மேஸ்திரி வாங்க, அந்த கோழி எத்தனை அப்படியே
என்ன சொல்லு சார் என்ன சாமி சொல்லு என்ன சாமி என்ன சாமி முனியப்பான்னு பேரு சில்மர்ஸா இங்கிறாரு என்னவா டார்லிங்ஸ் ஐபோன் வாங்கினாதான் டார்லிங்ஸ் குவாலிட்டி அதிகமாக வரும். அதே ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கூடி சீக்கிரம் வந்து ஐபோன் வாங்குறோம், தட்டி தூக்குறோம், வியூஸ் அல்றோம், சப்ஸ்கிரைபரே அல்றோம், அப்புறம் இன்ஸ்டால வீடியோ போடுறோம். இவ்வளவு மைக் ஆஃப் சார்ஜ் காடி போன்ல ரெக்கார்ட் ஆயிடுச்சு. வீடியோ ஆன்ல இருக்குதா? ஆன்ல இருக்கு. பாத்துக்கோங்க. நான் உங்களை டார்லிங்ஸ் இப்போ என்னாச்சுன்னா மைக்கில் வந்து சார்ஜ் கிடையாச்சு. இது தெரியாமல் எவ்வளோ நேரம் பேசணும்னு தெரில, ரெக்கார்ட் ஆச்சு இல்லைன்னு தெரில. வீடியோஸ் எல்லாம் வாய்ஸு கடவுளே ஓரளவுக்குனா ரெக்கார்ட் ஆகிட்டுச்சுன்னு நல்லாயிருக்கும். டார்லிங்ஸ் 10 கொலை செஞ்சு பார்த்துக்கோங்க, 100 கொலை செஞ்சுட்டு கையோட ரத்தமாக ஒருத்தன் போகிறான். தளபதிக்கே ரத்தம் தளபதி தளபதி என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. ரிங்டோன் ஒரே மாதிரி அடிக்குது. வேணுமா? இவர் வந்து டிகேன்றது ஒரு பேர் இல்ல, அது காலங்காலமா மாத்தி விடும்.